சென்ற வீடியோவில் வந்து ஒரு தேட்டர் பார்த்தோம். என்ன தேட்டரும்? பேசிக் ப்ரொபோஷனாலிட்டி தேட்டரும், இல்லைன்னா தேல் தேட்டரும், அடிப்படை வித்தியாசமான தேட்டரை பார்த்தோம். இப்போ மிக முக்கியமான தேட்டரும் பித்தாரஸ் தேட்டரும், அதாவது கணிதத்துலேயும் அதிகப்படியான விளக்கங்கள் கொண்ட தேட்டரும். நிறைய வகையில் விளக்கியிருக்காங்க. நம்ம வடிவியல் முறைப்படி இங்கே விளக்கலாம். சரியா? என்ன கூற்று? ஒரு செங்கோண முக்கோணத்தில் கர்ணத்தின் வர்க்கம் மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். ஒரு செங்கோண முக்கோணம் எடுத்துக்கிறோம். செங்கோண முக்கோணம் என்னது? முக்கோணத்தில் ஏதோ ஒரு கோணமாவது 90 டிகிரி இருக்க வேண்டும். அப்போ இந்த 90 டிகிரி நம்ம எடுத்துருக்கோம். சரியா? இங்கே கோணம் ஏ வந்து 90 டிகிரி வர மாதிரி நம்ம எடுத்துருக்குறோம். சரி, இப்போ இது எப்படி வாசிக்கணும் அப்படின்னா, இது ஒரு செங்கோண முக்கோணம். அதில் கர்ணம் எங்கே இருக்குது? இந்த பிசி. ஏன்னா கோணத்தினுடைய எதிர்ப்பக்கம் தான் 90 டிகிரி இருக்கு இல்லையா? செங்கோணத்தினுடைய எதிர்ப்பக்கம் தான் கர்ணம். இதனுடைய வர்க்கமானது மற்ற இரண்டு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். சரி, இப்போ நம்ம அதை வந்து நிரூபிக்க போகிறோம். என்னது? நிரூபணம். ஃபஸ்ட்டு கொடுக்கப்பட்டது என்ன கொடுத்துருக்காங்க? முக்கோணம் ஏபிசியில் கோணம் ஏ 90 டிகிரி. சரியா? சரி, இப்போ இதில் நம்ம என்ன நிரூபிக்க போகிறோம்? அடுத்தது நிரூபிக்க. என்ன நிரூபிக்க போகிறோம்? இது கர்ணம், இது மற்ற இரண்டு பக்கங்கள். கர்ணத்தின் வர்க்கம் என்னது? கர்ணம் இருக்குது பிசி, அதனுடைய வர்க்கம். மற்ற இரண்டு பக்கங்கள் என்னது? இது ஏபின்னு ஒரு பக்கம் இருக்குது, இது ஏசின்னு ஒரு பக்கம் இருக்குது. அது ரெண்டையும் கூட்ட சொல்கிறாங்க. சரியா? இது சொன்ன மாதிரியே படிக்கணும். ஒரு செங்கோண முக்கோணத்தில் கர்ணத்தின் வர்க்கம், கர்ணத்தின் வர்க்கம்னு என்னது? பிசி ஸ்கொயர். கர்ணத்தின் வர்க்கம் மற்ற இரு பக்கங்கள், மற்ற இரு பக்கங்கள் எது? ஏபின்னு ஒரு பக்கம் இருக்குது, ஏசின்னு ஒரு பக்கம் இருக்குது. சரியா? ஏபின்னு ஒரு பக்கம், ஏசின்னு ஒரு பக்கம். பாருங்கள், கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். சரியா? கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரண்டு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். ஒவ்வொரு வார்த்தைக்கு ஒவ்வொரு சிம்பிள் நீங்கள் போட்டு வந்தீங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும். சரியா? சரி, இப்போ நாம் வந்து அதை வந்து நிரூபிக்க போகிறோம். அதுக்கு ஒரு அமைப்பு ஒன்று இருக்கு இல்லையா? அமைப்புன்னு என்னது? நம்ம எக்ஸ்ட்ரா எதாவது பண்ணுறோம் இல்லையா? அதுக்கு பேர் தான் அமைப்பு. இப்போ வந்து ஏ என்ற உச்சியிலேருந்து பிசி என்ற உச்சிக்கு ஒரு செங்குத்து கோடு வரையலாம். இந்த புள்ளி கூட டின்னு எடுத்துக்கலாம். சரியா? அப்போ ஏடி செங்குத்து பிசி, பிசிக்கு செங்குத்தாக ஏடி வரைக. பிசிக்கு செங்குத்தாக ஏடி வரைக. வரைஞ்சாச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இந்த பக்கம் என்னது? 90 டிகிரி, இதுவும் 90 டிகிரி. சரியா? இப்போ அடுத்து நம்ம நிரூபணத்துக்கு போகலாம். நம்ம இதை நிரூபிக்கணும். சரியா? இங்கே ஒன்று எழுதிடலாமா? பிசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர். இப்போ இதை அடிச்சிடலாம். இந்த தேட்டத்தினுடைய கூற்றை வந்து திரும்ப திரும்ப சொல்லி பார்த்துட்டே இருக்கணும். ஏன்னா இது வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு தேட்டம். 10ஆம் வகுப்பு மட்டும் இல்லை, மேற்கொண்டு கணிதத்தை எங்கெல்லாம் படிக்கிறீர்களோ அங்கே எல்லாமே பயன்பட்டு கொண்டே இருக்கும். சரி, இங்கே கூற்று எழுதிடலாம், இங்கே அதுக்கு உண்டான காரணம் எழுதிடலாம். இப்போ இந்த இரண்டு முக்கோணங்கள் இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? இதில் மொத்தம் எத்தனை முக்கோணங்கள் இருக்குது? 3 முக்கோணங்கள் இருக்குது. நமக்கு வந்து 2 முக்கோணங்கள் இப்போ பார்க்க வேண்டும். எதாவது பெரிதாக ஒரு முக்கோணம் இருக்கு இல்லையா? என்ன முக்கோணம்? பிஏசி அப்படின்னு முக்கோணம் கணக்கு தெரியுதா? சரி, அதையும் இந்த இடது வலது 2 முக்கோணம் இருக்கு இல்லையா? அது இடது பக்கம் ஒரு முக்கோணம் இருக்குது பாருங்கள், ஏடிபி. அந்த 2 முக்கோணத்தை எடுத்துக்கலாம். எப்படி சார் பேர் வைக்கிறது? எப்படி வேணாலும் பேர் வச்சுக்கலாம். இப்போ நம்ம எடுக்கும்பொழுது இந்த பெரிய முக்கோணத்தை 90 டிகிரி எங்கே வருது? இங்கே தானே வருது, ஏ. அப்போ ஏ நடுவில் வர மாதிரி எடுத்துக்கலாம், பிஏசின்னு எடுக்கலாம், ஏபிசின்னு எடுக்கலாம், ஏசிபின்னு எடுக்கலாம். ஆனால் பிஏசின்னு எடுத்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்போ முக்கோணம் பிஎஸ்சி இங்கே வந்து இது போட்டுறாதீங்க,
கோணம்னு போட்டுறாதீங்க. மற்றும் இடது பக்கம் ஒரு முக்கோணம் இருக்கு இல்லையா, என்ன முக்கோணம்? ஏபிடின்னு இருக்குது, இல்லை ஏடிபின்னு சொல்லலாம். ஆனால் 90 டிகிரி எங்கே வருது? இடது பக்கம் முக்கோணம். இதை மறந்துடுங்க, இதை மட்டும் பாருங்கள். 90 டிகிரி இங்கே இருக்கா? அப்போ ஏடிபி அந்த மாதிரி சொல்லுங்கள். இல்லைன்னா பிடிஏ, நம்ம ஏபிடி எழுதிக்கலாம். ஏபிடி முக்கோணம் பிஎஸ்சி மற்றும் முக்கோணம் பிஏடி. இது வந்து பெரிய முக்கோணம், இது இடது முக்கோணம். இங்கே நடுவில் பார்த்தா ரெண்டுமே 90 டிகிரி வர மாதிரி. ஏங்கிறது 90 டிகிரியா, அதே மாதிரி டி போடணும். டிங்கிறது 90 டிகிரியா, அந்த மாதிரி நம்ம எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து ரெண்டையும் ஒப்பிட போகிறோம். இந்த ரெண்டு முக்கோணங்களும் வடிவத்த முக்கோணங்கள் நம்ம சொல்ல போகிறோம். சரியா? எப்படின்னு பார்க்கலாமா? இப்போ இதை அப்படியே மறுபடியும் எழுதலாம். கோணம் பிஏசி சமம் கோணம் ஏடிபி. என்ன காரணம்? ரெண்டுமே 90 டிகிரி. அடுத்தது இந்த முக்கோணம் பாருங்கள், பிஏசின்னு ஒரு முக்கோணம் இருக்குது, ஏடிபி அதாவது பெரிய முக்கோணம் இருக்குது. இடது பக்கம் ஒரு முக்கோணம் இருக்கா? பெரிய முக்கோணத்துலேயும் பி என்ற பகுதி இருக்குது. இந்த இடது முக்கோணத்துலேயுமே இந்த பி என்ற பகுதி இருக்குது. தெரியுதா? இது வந்து இது பெரிய முக்கோணம், அதில் பி என்ற பகுதி இருக்கா? இது வந்து இடது பக்கம் முக்கோணம், அதிலே பி என்ற பகுதி இருக்குது. அப்போ ரெண்டு இந்த கோணம் எப்படி இருக்கும்? சமமாக இருக்கும். அப்போ கோணம் பி இருக்கு இல்லையா, அது பொதுவானது. பொது கோணம் எழுதிக்கலாம் இங்கே. பொது கோணம். சரியா? இங்கே ஒன்றுக்கு ஒன்று செங்குத்து கோணம் சொல்லிக்கலாம். இது பிஎஸ்சி ஏடிபி என்னது 90 டிகிரி. அப்போது இரண்டு கோணங்கள் சமமாக இருந்தால் மூன்றாவது கோணம் எப்படி இருக்கும்? அதுவும் ஆட்டோமேட்டிக்காக எப்படி இருக்கும்? சமமாக தான் இருக்கும். இரண்டு கோணங்கள் சமமெனில் இரண்டு முக்கோணத்தை எடுத்துக்கிறோம். இரண்டு முக்கோணத்தில் இது 90 டிகிரி, இதுவும் 90 டிகிரி, இது ரெண்டும் சமமாக இருக்குது. அப்போ மூன்றாவது கோணம் இருக்குல்ல, இந்த கோணம், அதேமாதிரி இங்கே இருக்குது இந்த மூன்றாவது கோணம் எப்படி இருக்கும்? சமமாக இருக்குது. ஏன்னா மூன்று கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. அப்போ இரண்டு கோணங்கள் சமமாக இருந்தாலும் மூன்றாவது கோணம் கண்டிப்பாக சமமாக தான் இருக்கும். சரி, அப்போ இந்த ரெண்டு முக்கோணங்கள் என்ன வகையான முக்கோணங்கள்? பிஏசி மற்றும் முக்கோணம் ஏடிபி. ரெண்டு என்ன வகையான முக்கோணங்கள்? வடிவொத்தவை. சரியா? அப்போ இது பின்னு இருக்குது, இது ஏன்னு இருக்குது, இது சின்னு இருக்குது, இது வேறு, இது பின்னு இருக்குது, இது ஏன்னு இருக்குது, இது டின்னு இருக்குது. சரியா? சரி, நம்ம படிச்சிருக்கிறோம் வடிவொத்த பக்கங்களை உடைய உருவங்களின் பக்கங்களின் விகிதங்கள் சமமாக இருக்கும். இப்போ ரெண்டு முக்கோணங்கள் இருக்குது, ரெண்டு முக்கோணங்களும் வடிவொத்தவைன்னு சொல்லியாச்சு. அதனுடைய பக்கங்களின் விகிதங்கள் எப்படி இருக்கும்? சமமாக இருக்கும். இப்போ இந்த இரண்டு முக்கோணங்கள் இருக்குது. இரண்டு முக்கோணங்களில் பார்த்திங்கன்னா இது 90 டிகிரி இருக்கா, இது பி என்ற கோணம். இப்போ இந்த பக்கத்தை நம்ம எடுக்கிறோம். ஏபி என்ற பக்கத்தை எடுத்தோம்னா அதனுடைய வடிவத்த முக்கோணம் கீழ் இருக்கு இல்லையா, இதில் பாருங்கள் 90 டிகிரியும் பிங்கிறது இருக்கு இல்லையா, அது இந்த பக்கம் தானே. அப்போ அந்த பக்கத்தை எடுக்கணும். பிடி இதனுடைய விகிதமும். இன்னொரு பக்கம் எடுக்கலாம். எதை எடுக்கலாம்? ஏசி இல்லை பிசி எடுக்கலாமா? இந்த பிசி எடுக்கலாம். பிசிங்கிற பக்கத்தை நான் எடுக்கிறேன். அதற்கு இணையான இங்கே பக்கம் எங்கே இருக்குது? பின்னு ஒரு கோணம் ரெண்டு வரி போட்டிருக்கோம் இல்லையா, அது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுங்க. இது ரெண்டும் அப்போ பிஏ இல்லைன்னா ஏபி. இந்த பக்கம் பாருங்கள் 1 2 இருக்கா, அப்போ இங்கேயும் 1 2 இருக்கா, அப்போ இந்த பக்கம் அதை கீழே போடணும். ரெண்டு எப்படி இருக்கும்? சமமாக இருக்கும். என்ன காரணம்? வடிவத்த முக்கோணங்களின் பக்கங்களின் விகிதங்கள். இது அழிச்சிடலாமா? வடிவொத்த பக்கங்களின் விகிதங்கள் சமம். இது ஒன்றும் குழப்பிக்க வேண்டாம். ஏபி பை பிடி இஸ் ஈக்குவல் டு பிசி பை ஏபி. இதை மறுபடியும் ஒரு மாதிரி அழைச்சிட்டு சொல்கிறேன். இப்போ சரியான வழியில் பார்த்தா கொஞ்சம் ஈஸியான வழியில் பார்க்கல. இப்போ பெரிய முக்கோணத்தை இடது முக்கோணம் எடுத்துக்கணும் இல்லையா, பெரிய முக்கோணத்தில் ஏபிங்கிற பகுதியை எடுத்துக்கலாம். இப்போ மேலே ஏபி, வலது பக்கம் கீழே ஏபி.
நம்ம இடது முக்கோணம் எடுத்துக்கோம் இல்லையா, அப்போ இங்கே கை வச்சுக்கோங்க. இங்கேருந்து ஃபஸ்ட்டு இந்த லைன் பாருங்கள், பெரிய லைன் இருக்கு இல்லையா, அதில் சின்ன பார்ட் இது பிடி, அப்புறம் பெரிய பார்ட் என்னது பிசி. அப்போ பிடியை கீழே போட்டுருங்க, பிசியை மேலே போட்டுருங்க. முடிஞ்சுதா? சரி, இப்போ இதை குறுக்கு பெருக்கம் வச்சுக்கலாம். இது ரெண்டையும் பெருக்கம் என்னாச்சு? ஏபி ஸ்கொயர் சமம். இது ரெண்டையும் பெருக்கம் என்னாச்சு? பிடி இன்ட்டு பிசி. இது சமன்பாடு 1 என வைத்துக்கொள்வோம். சரியா? சரி, இப்போ பெரிய முக்கோணத்தை இடது முக்கோணத்தை எடுத்து முடிச்சாச்சு. இப்போ அதை அடிச்சிடலாம். இந்த முதல் சமன்பாட்டை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ இரண்டாவது பெரிய முக்கோணத்துக்கு வலது முக்கோணம் இருக்கு இல்லையா, வலது பக்கத்தில் அது ரெண்டையும் ஒப்பிட போகிறோம். இப்போயும் இந்த 90 டிகிரி எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்குது. அப்போ அதையும் எடுத்துக்கலாம். முக்கோணம் பிஏசி, அதையும் வலது முக்கோணத்தில் 90 டிகிரி இங்கே இருக்கா, அப்போ ஏடிசி என்ன இங்கே 90 டிகிரி வருது, அந்த முக்கோணத்தை எடுத்துக்கலாம். ஏடிசி இந்த ரெண்டு முக்கோணத்தை எடுத்து ஒப்பிட போகிறோம். சரி, இந்த ரெண்டு முக்கோணத்துலேயுமே 90 டிகிரி எங்கே இருக்குது? இது பெரிய முக்கோணத்தில் 90 டிகிரி பிஏசி, அதான் இதையே எடுத்து எழுதிக்கலாம். கோணம் பிஏசி இங்கே 90 டிகிரி இருக்குது வலது முக்கோணத்தில் ஏடிசி, அப்போ அதை எடுத்துக்கலாம். ரெண்டுமே சமம். என்ன காரணம்? ரெண்டுமே 90 டிகிரி. சரி, கோணம் சி பாருங்கள், பெரிய முக்கோணத்துலேயும் இருக்குது, இது 90 டிகிரி. இது வலது பக்கம் முக்கோணத்தை இங்கே போட்டுக்கிறேன், ஏடிசி. இங்கே இது 90 டிகிரி, இங்கே இது 90 டிகிரி, இங்கேயும் சி இருக்குது, இங்கேயும் சி இருக்குது. சரியா? அப்போ ரெண்டுலேயுமே எப்படி இருக்கும்? சமமாக தான் இருக்கும். இப்போ சி என்னது? பொது கோணம். அப்போ இரண்டு கோணங்கள் சமமாக இருக்குது. இந்த ரெண்டு கோணங்கள் இங்கேயும் சமமாக இருக்கா, அப்போ மூன்றாவது கோணம் எப்படி இருக்குது? ஆட்டோமேட்டிக்காக சமமாக தான் இருக்கும். ஏன்னா 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. அப்போது இந்த இரண்டு கோணங்களும் வடிவத்தவை. எது? முக்கோணம் பிஏசியும் முக்கோணம் ஏடிசியும். என்ன காரணம்? ஏஏ விதிப்படி. சென்ற முறை எழுதாம விட்டுட்டா எழுதிக்கங்க. சரி, அப்படி ஒரு மெத்தட் சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி எடுத்துக்கலாமா? சரி, இல்லை நீங்கள் அதை புரிஞ்சு போட்டீங்கனாலும் போட்டுக்கோங்க. இப்போ இந்த பக்கத்தை அப்ளை பார்த்தோம், ஏபி பை பிடி இஸ் ஈக்குவல் டு பிசி பை ஏபி. அதேமாதிரி இங்கே பாருங்கள், இந்த பக்கம் ஏசி எடுத்துக்கலாமா? அப்போ ஏசி மேலே ஏசி போட்டுக்கோங்க, கீழே ஏசி போட்டுக்கோங்க. போன சென்ற பார்ட்டில் பார்த்தா இங்கேருந்து நம்ம பிடி பிசின்னு, அப்போ இங்கேருந்து வரணும் சிடி, அதுக்கடுத்து சிபி. சரியா? அப்போ சிடி சிபி பெரிய பார்ட் இருக்குல்லையே, அங்கேருந்து வரும் பொழுது ஃபஸ்ட்டு சிறிய பார்ட்டு, அடுத்தது பெரிய பார்ட்டு, சிடி சிபின்னு போடலாம், இல்லைன்னா பிசின்னு போட்டுக்கலாம். இதையும் குறுக்கு பெருக்கும் பெருக்கலாம். அப்போ இது இங்கே வந்துச்சுன்னா நேரம் ஏசி ஸ்கொயர், இது ரெண்டையும் பெருக்குன்னா பிசி இன்ட்டு சிடி, இல்லை சிடி இன்ட்டு பிசி எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். இது சமன்பாடு எண் 2. சரியா? சரி, இது ரெண்டு சமம். என்ன காரணம்? வடிவொத்த பக்கங்களின் விகிதங்கள் சமம். இப்போ இதை அழைச்சிடலாம். முதல் சமன்பாடு நமக்கு தெரியும், என்னது? ஏபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பிடி இன்ட்டு பிசி. இப்போ இது இரண்டாவது சமன்பாடு. இரண்டாவது சமன்பாட்டை கூட்டப்போம். முதல் சமன்பாட்டினுடைய இடது பக்கம் என்னது? ஏபி ஸ்கொயர். இரண்டாவது சமன்பாடு நோட்டில் எழுதிருக்கீங்க இல்லையா, அது இரண்டாவது சமன்பாடு இடது பக்கம் என்னது? ஏசி ஸ்கொயர். சரி,
முதல் சமன்பாட்டுடைய வலது பக்கம் என்னது? BD இன்ட்டு BC. இரண்டாவது சமன்பாட்டுடைய வலது பக்கம் என்னது? CD இன்ட்டு BC. இல்லை BC இன்ட்டு CD கூட எழுதிக்கலாம். அங்கே அப்படித்தான் எழுதிருந்தோமா? அப்போ அது போலவே எழுதிக்கலாம். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. BC இன்ட்டு CD. இப்போது இடதுபுறம் அப்படியே இருக்குது. வலதுபுறம் பாருங்கள், 2 பார்ட் இருக்குது. ரெண்டுலேயும் BC பொதுவாக இருக்குது. அந்த BC வெளியில் எடுத்துடலாம். இதில் மீதம் என்ன இருக்கும்? இதில் ஒரு BD இருக்கும். கூட்டல் இதில் மீதம் என்ன இருக்கும்? ஒரு CD இருக்கும். சரியா? அப்போ இது என்னாச்சு? BC BD ப்ளஸ் CD. இது BDங்கிற பார்ட்டு, இது CDங்கிற பார்ட்டு. அப்புறம் ரெண்டும் சேர்ந்து நமக்கு என்ன ஆயிரும்? மொத்தமாக இந்த பார்ட்டி சேர்த்து ஆயிரும். மொத்தமாக BCன்னு ஆயிரும். அவ்வளோதான். நம்ம BC பெருக்கல் BC நமக்கு என்னாச்சு? BC ஸ்கொயர்னாச்சு. இடது பக்கம் பாருங்கள், AB ஸ்கொயர் ப்ளஸ் AC ஸ்கொயர். அதான் நாம் நிரூபிக்க வேண்டியது. சரியா? அப்போ தேற்றம் நிரூபிக்கப்பட்டது. ரொம்ப ஒரு முக்கியமான தேற்றம். கொஞ்சம் குழப்புற மாதிரி தான் இருக்கும். 2 வகையாக பிரிச்சுடுவாங்க. பெரிய முக்கோணம் மற்றும் இடது பக்க முக்கோணம், அது பெரிய முக்கோணம் மற்றும் வலது பக்க முக்கோணம். அப்படி பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? சரி, எழுதிக்கோங்க. தேங்க்யூ.